ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சைப்பயிறு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு அரை கப் பச்சைப்பயிரை வறுத்து ஆற வச்சு அதை வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. அதில் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணியாச்சு, ஒரு 5-6 வந்து பூண்டு போட்டாச்சு. வேணும்னா 2-3 பச்சை மிளகாய் நீங்கள் இப்போவே போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட விளக்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எந்த பருப்பாக இருந்தாலுமே நான் விளக்கெண்ணெய் போட்டுட்டு வேக வைக்கிறது வழக்கங்க. ஒரு 4 விசில் மட்டும் விட்டுட்டு நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப பாயில் பண்ணிட்டோம்னா ப்ரௌன் கலராக மாறிடும். பச்சை பயிர்னாலே கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எண்ணெயில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட கருவேப்பிலை, அதே மாதிரி நம்மளுக்கு தேவைக்கேற்ப வரமிளகாயும் நம்ம பிச்சு போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட முக்கியமானது வந்து சீரகம். சீரகம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது நல்லா வந்து மத்து இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நம்மளுக்கு சுவைக்கேற்ப நம்ம வணக்கி வச்சுருக்கிறத எடுத்து கொட்டிட்டு நல்லா மசிச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒயிட் ரைஸுக்கு வந்து நல்லா கொதிக்க இந்த பருப்பு போட்டுட்டு நல்லா நெய் விட்டுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.